திரு பூமணி அவர்கள் எழுதிய ஆழம் ஒரு சிறுகதை. ஒரு குடும்பத்தினுடைய யதார்த்த வாழ்க்கை நிலையை பிரதிபலிக்கக்கூடிய ஒரு கதை. வறுமை அப்படிங்கிறது கொடுமைதான். அது எந்த மட்டத்தில் இருக்கக்கூடிய மக்களாக குடும்பங்களாக இருந்தாலும், ஒரு அடித்தட்டு மக்களுடைய வறுமையாக இருந்தாலும் சரி, அல்லது நடுத்தர அல்லது பிலோ மிடில் கிளாஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லையா? ஸோ அந்த மக்கள், அந்த குடும்பங்கள் அவங்களுக்கு ஏற்பட்ட வறுமையாக இருந்தாலும் மிக மிக கொடியதுதான். ஆனா அப்படிப்பட்ட ஒரு வறுமைய இந்த அளவுக்கு ஒரு மென்மையா மனசுல ஆழமா பதியிற மாதிரி சொல்லியிருக்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷமா இருக்கு. வறுமை கஷ்டம். ஆனா சொல்லியிருக்கிற விதம் மனசுல அப்படியே ஆழமா பதியுது. அதுக்குன்னே தலைப்பு ஆழம்னு கொடுத்திருப்பாரோ? கதையை கேட்கலாம். அவன் கதை எழுதிக் கொண்டிருந்தான். தூக்கம் கழுவி துடைத்திருந்த மனசுக்குள் நினைவும் உணர்வும் ஊறி விரலில் கசிய கசிய எழுத்து வேகமாக ஓடியது. உடம்பு குளிரை மறந்து முறுக்கேறி இருந்தது. கடலுக்கு மேல் மெல்ல களையும் சாம்பல் புகை மண்டலம். அங்கும் இங்குமாக திரியும் பறவை தூள்கள். தொலைவில் இருந்து சூரியனை புரட்டி தள்ளிவிடும் அலைகள். மைதானத்தில் மழை பரப்பியிருந்த நீரில் சர்க்கரை சாரல் உதிர்ந்து கரைந்தது. காக்காய்கள் குதித்து குதித்து தலையால் கோழி குளித்து சிலிர்த்தன. மனைவி பாத்ரூமுக்குள் இருந்தாள். தலைய உணர்த்துறா. முடியை உதறிக்கொண்டே மூத்தவள் வராண்டா சுவருக்கு மேல் அசையும் வாதுமை கொழுந்துகளை நீவி விட்டாள். முன்பு கொழுந்துகளை எட்டி பார்த்தவள் இப்போது தொட்டு பார்க்கிறாள். சின்னவன் தாடை நடுக்கத்தில் சட்டை தேடினான். தலையில் தண்ணீர் ஊற்றிவிட்டால் அவனுக்கு சினுங்கள் கூட குளிர்ந்து விடுகிறது. மனைவி துணி கும்மினாள். அந்த பையன் அழுகிறது கேட்கலையா? காது இடிஞ்சா போச்சு. வீட்டுல ஆம்பளை இல்லைன்னு என்னைக்கோ முடிவாயிடுச்சு. அவள் சேலை தலைப்பால் சின்னவன் தலையை இன்னொரு தடவை துவட்டி ஈரம் பார்த்தாள். எழும்பியிருந்த முடியை மடக்கி தடவினாள். சட்டையை எடுத்து கொடுத்து விட்டு சமையல் அறைக்கு போனாள். கொட்டிக்கடா, ஸ்கூலுக்கு போகணுங்கிறது நினைப்பு இருக்கா? இப்பவே தகப்பம் புத்தி தலையில ஏறிக்குச்சா? அவன் மும்முரமாக பேனாவில் சவாரி செய்தான். உடம்பு சதையை அறுத்து கொடுத்த மாதிரி மாசா மாசம் ஸ்கூலுக்கு அழுகிறது உங்களுக்கு எங்க தெரியும்? மூத்தவள் கொழுந்துகளை பிரிந்து வந்தாள். சின்னவன் தயாராக உட்கார்ந்திருந்தான். சாப்பிட ஆரம்பித்தார்கள். மழை வந்தா குழந்தைங்க நனையாம போறதுக்கு ஒரு கொடை உண்டா? தனக்குதான் வேண்டாம்னா அதுகளுமா நனையணும் மழையில? அவன் தலை நிமிரவில்லை. கால் மடிப்பை தளர்த்தினான். பாத்ரூமுக்குள் மறுபடியும் துணியின் அங்கலாய்ப்பு. இடுப்பு வலிக்கு எழுதி காலடாவுக்கு வலி உண்டா? இந்த வயசுலயே கண்ணை கெடுத்து கண்ணாடி போட்டாச்சு. தலைய குடைஞ்சி மயிறு நிறைச்சிருச்சு. இங்க இப்படி உட்கார்ந்துட்டு போய் ஆபீஸ்லயே உட்கார்ந்தா உடம்பு என்னத்துக்காகும்? நாம படுத்துக்கிட்டா என்னன்னு கேட்கறதுக்கு ஆள் உண்டா? நம்மளாதான் உருண்டு புரண்டு எந்திரிக்கணும். நோயை விலைக்கு வாங்கறதுக்காக எழுதணும். டாக்டருக்கு கொடுத்த முடியுதா? எழுதி எழுதி கிழிச்சு போடுற பேப்பரை குழந்தைங்களுக்கு கொடுத்தாலாவது பாடம் எழுதி பார்க்கும். அவளுக்கு முன்னால் அழுக்கு நுரை கோபுரம் கட்டி இருந்தது. அடித்து இருத்தி வைத்த குழந்தையை போல கசக்கிய துணிகள் என்று உட்கார்ந்திருந்தன. தாலி கயிறு நிற வெளுத்துட்டு போகுது. புதுசு ஒண்ணு வாங்கித்தாங்கன்னு சொல்லாத நாள் இல்ல. அது காதுலயே போட்டுக்கிறது இல்ல. தங்கத்துல செயினா கேட்காக, நாளனா கயிறு. அதுக்கும் இப்ப பஞ்சமா போச்சு. ஒரு பியூன் வீட்டுக்காரி விரல் தண்டியில செயின் போட்டிருக்கா. பார்த்தா வெக்கமா இருக்கு. ஸ்கூலுக்கு போனா அத்தனை பேரும் கழுத்தவே பாக்குறாங்க. சேலைய மூடி கழுத்த மறைச்சா சுகமில்லையான்னு கேக்குறாங்க. ஒரு நேரத்துல வித்தா ஒரு நேரத்துல வாங்கணும். பின்னால வாங்கலாம்னு சொல்லித்தானே வித்தோம். அடுத்த வருஷம்னு ஒவ்வொரு வருஷமும் வந்துட்டு தான் போகுது. செத்ததுக்கு பின்னால வாங்கினா சரி. அவளது கைகள் தொடர்ந்து உச்சி கொட்டின. குடும்பத்துல கஷ்டம் என்னாலும் இருக்கதான் செய்யும். அதை பார்த்தா முடியுமா? இருக்கிறது ஒரு பொண்ணு. அது உட்கார்ந்தா போட்டு பார்க்க மினுக்குன்னு ஒரு பண்டம் இருக்குதா? ஆம்பளைங்களே கழுத்துல போட்டு அதை பெருசா காட்டிக்கிட்டு அலைகிறாங்க. பொம்பளைங்க ஒண்ணுமெல்லாம் இருந்தா யாரு மதிக்கிறாங்க? அவன் பேப்பரை மறுபக்கம் திருப்பி இருந்தான். குழந்தைகள் புஸ்தகங்களை அடுக்கி பைக்குள் திணித்தார்கள். என்ன போல கயிறு போட்டிருந்த கமலா கூட பெரிய செயின் வாங்கிட்டாங்க. நேத்து ஸ்கூலுக்கு போறவங்க பார்த்துட்டு பேசாம போறாங்க. நின்னு ஒரு வார்த்தை பேசினா என்ன, செயினை புடுங்கிக்கிருவாங்களா? இத்தனை நாளும் என் பக்கத்துல உட்கார்ந்து குழந்தைகளுக்கு சோறு ஊட்டுவாங்க. நேத்து கிட்டையே வரல. அவசரமா ஊட்டி முடிச்சிட்டு முந்தியே போயிட்டாங்க. எனக்கு அழுகையா வந்துருச்சு.
யாருகிட்ட சொல்றது? சுவர்ல தான் முட்டிக்கணும். அவள் பக்கெட்டில் இருந்து பழைய தண்ணீரை வெடுக்கென்று ஊற்றி நுரையை விரட்டினாள். எல்லாம் சேர்ந்து கழிவு குழாயில் கொடகொடத்தது. டேப்பை திறந்து விட்டாள். பக்கெட்டில் புது தண்ணீரின் இரைச்சல். துணிகளை உள்ளே அமுக்கி குடுமியை பிடித்து தூக்குவதும் தண்ணீரை கொட்டுவதும் தொடர்ந்து நடந்தது. அவன் முதுகு குறுக்கை நெளிக்க கூட நேரமில்லாமல் எழுத்தில் லயித்திருந்தான். கதை வெண்ணையாக திரண்டு வந்தது. கழுவிய துணிகள் நீர் கக்கிக் கொண்டு கொடியில் தொங்கின. அவள் வெளியே வந்து ஸ்டவ்வில் உட்கார்ந்திருந்த பானையின் மூடியை திறந்து பார்த்தாள். வெந்நீர் கொதிச்சிட்டு கிடக்குது. யாருக்கு தெரியுது? குளிக்க கூட நமக்கு நேரம் கிடைக்க மாட்டேங்குது. துணிகளை தேடி பானையை பாத்ரூமுக்குள் தூக்கி கொண்டு ஓடினாள். வந்து ஸ்டவ்வில் தண்ணீர் தெளித்து அணைத்தாள். ஸ்டவ் ஒழுங்கா எரியுதா? தூண்டி விட்டா குதிக்குது. ரிப்பேருக்கு கொடுத்தா ரூபா கேக்குறான். இத என்னன்னு கேட்கறதுக்கு பாக்குறதுக்கு முடியல யாராலையும். நம்ம கதை இப்படி இருக்குது. வராண்டாவுக்கு வந்து வெளியே கை நீட்டினாள். மயிர்களில் சாரல் கோர்த்தது. 2 துண்டுகளை எடுத்து குழந்தைகளுக்கு முக்காடு கட்டினாள். பைகளை தூக்கி கொண்டு கிளம்பினாள். போயிட்டு வர வரைக்கும் வெந்நீர் ஆறிட்டு கிடக்காம விழுந்தா சரி. மாடிப்படிகளில் சின்ன கால்களின் ஓட்டம் கேட்டது. அவனால் எழுத்தை தொடர முடியவில்லை. மூக்குக்குள் சிரித்து கொண்டான். அது கூட பலமாக கேட்டது. ஆபீஸ் கடிகாரமுள் நினைவில் வர எழுந்து பாத்ரூமுக்கு ஓடினான். சாயங்காலம் அவன் வீட்டுக்கு வரும்போது அவனுடைய மனைவி சந்தோஷமாக இருந்தாள். பல்கோர்வை வெள்ளை முகத்தின் மெல்லிய மஞ்சள் பூச்சை அடிக்கடி மிஞ்சியது. தாலி கயிற்றிலும் மஞ்சளால் நிறமேற்றி வெளியில் தெரியும்படி போட்டிருந்தாள். அவன் முகம் கழுவி விட்டு வந்து உட்கார்ந்தான். குழந்தைங்க எங்க? கீழே விளையாடுறாங்க. ஆச்சரியமா இருக்கே. அதுகளுக்கும் கட்டி போட்டது போல இருக்கும்ல. கொஞ்ச நேரம் விளையாடிட்டு வரட்டுமே. உனக்கு பொறுமையா குளிக்கிறதுக்கெல்லாம் நேரம் கிடைக்குதா? மதியம் ஸ்கூலுக்கு போயிட்டு வந்து குளிச்சேன். உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா? என்ன விஷயம்? இருங்க, அடுப்புல காஃபி வச்சேன். அவள் சூடாக காஃபி கொண்டு வந்து வைத்தாள். அவன் எடுக்கவில்லை. சொல்லு. ஸ்கூல்ல கமலாவை பார்த்தேன். அவள் வாய்விட்டு சிரித்தாள். இதுக்கு என்ன சிரிப்பு? அவங்கள தினமும் தான் பாக்குற. என்னோட பேசிட்டு இருந்தாங்க. பேச மாட்டேங்கிறாங்கன்னு காலையில தானே அடிச்சுக்கிட்ட. என்ன பேசினாங்க தெரியுமா? சொன்னாதானே தெரியும். கழுத்துல பழையபடி கயிறு போட்டிருக்காங்க. அதுக்குள்ள புது செயின் எங்க போயிருச்சா? புது செயினா? அவள் இன்னும் உறக்கச் சிரித்தாள். ஏன், பழசாது? பழசும் இல்ல புதுசும் இல்ல. அப்புறம் நேத்து வர்றதா அவங்க அப்பா ஊர்ல இருந்து ஒரு வாரத்துக்கு முந்தைய கடிதம் போட்டிருந்தாராம். அதுக்கு என்ன? வந்து செயின் எங்கன்னு கேட்டா என்ன சொல்றது? உள்ளத சொல்ல வேண்டியதானே. வித்து தின்னட்டம்னு சொல்ல முடியுமா? அதுதானே நடந்தது. அவரும் குடும்ப நிலைமைய தெரிஞ்சுக்கட்டுமே. உங்க புத்தி உங்களை விட்டு எங்க போகும்? சரி, அதுக்காக என்ன செஞ்சாங்களா? அத சொல்லு. அன்னையில இருந்து வீட்டுக்காரரை அரிச்சிருக்காங்க. அவரும் அங்க இங்க ஓடி பணம் புரட்டி கனமா கவரிங் செயின் வாங்கி வந்துட்டாரு. அப்பா நேத்து வந்துட்டு இன்னைக்கு போயிட்டாராம். அவர் போன உடனே கயிறை எடுத்து மாட்டிக்கிட்டாங்க கமலா. அடடா, வீண் செலவு தானே. பணத்துக்கு என்ன கஷ்டப்பட்டாரோ அவரு. இனியும் அவங்க அப்பா வருவார்ல, அதனால பத்திரமா கழட்டி வச்சுட்டாங்க. இல்லன்னா கவரிங் வெளுத்து போகுமே. நல்ல வேளை, எனக்கு அப்பாவும் இல்ல அம்மாவும் இல்ல. அவனுக்கு நெற்றிக்குள் குடைந்தது. ராத்திரிக்கு கதை எழுத முடியும் என்று அவனுக்கு தோன்றவில்லை. தூக்கம் கூட சந்தேகம்தான். குழந்தைங்க இன்னும் வரலையா என்றான் மெல்ல. காஃபி ஆறி போயிருக்கும், குடிங்க. அவள் வெளியே நின்று குழந்தைகளை தேடினாள். அவன் அவளையே பார்த்தபடி காஃபியை விழுங்கும் போது தொண்டைக்குள் விக்கியது.